அப்பாவோட டிஎன்ஏ குழந்தையோட டிஎன்ஏ ரெண்டுமே ஒத்து போகல. இந்த சூழ்நிலையில அந்த கணவன் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி. ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி ஆரம்பத்துல நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு 15-20 மாசத்துக்கு அப்புறம் மனைவி கணவன் வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி கர்ப்பமா இருக்கிறத கணவர் உணர்றாரு. குழந்தை பிறக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் போடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல குழந்தையோட டிஎன்ஏ வேற, அப்பாவோட டிஎன்ஏ வேற. இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, மனைவி தவறான உறவுல இருந்தாங்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை என்னோட டிஎன்ஏ கூட ஒத்து போகலங்கிற மருத்துவ ஆதாரம் இருக்கு. இதை வச்சு எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்கறாங்க. நீதிமன்றமும் விவாகரத்து வழங்குது. இதே தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதனால தவறான உறவுல இருந்தாங்கிறத நிரூபிக்கிறத விட அதன் மூலமா குழந்தை இருந்ததுன்னா அந்த மருத்துவ ஆதாரமே விவாகரத்து அந்த கணவர் வாங்குவதற்கு சரியான காரணமா போதும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் கேள்வியா இருந்தா பொதுவெளியில கேட்காம இன்பாக்ஸ்ல கேளுங்க.